Right. Voice clear? Right. சரியா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். 2.7 இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு நாங்கள் பார்ட் 2 கேள்விகளையும் வந்து பார்க்க இருக்குது. ரைட். சரி, அப்போ வந்து இந்த 2.7 ஊடாக சொல்லப்படுற விடயம் என்னன்னு சொன்னால், அதுக்கு முந்தி நாங்கள் என்ன செய்வோம்டா, எங்களோட பிடிஎஃப் கொஞ்சம் ஷேர் பண்ணி கொள்வோம். ரைட், ஷேர் பண்ணிக்கிற பிடிஎஃப் கிளியரானு சொல்லுங்க. ஷேர் பண்ணிக்கிற பிடிஎஃப் கிளியரா? ரைட். சரியா, அப்ப நாங்க வந்து தேர்ச்சி அந்த 2வது யூனிட்ல இருக்கிற விடயங்கள் எல்லாம் பார்த்துட்டு வரோம். அப்ப 2.1 கேள்வி சம்பந்தமா பார்த்து, 2.2 கேள்வி மாற்றம் சம்பந்தமா பார்த்து, கேள்வி தொகை மாற்றம், 2.3 வந்து கேள்வி நெகிழ்ச்சியை பார்த்தோம். அதே மாதிரி 2.4 விலை கேள்வி நெகிழ்ச்சியை தீர்மானம் எடுக்கிற விதத்தை பார்த்தோம். 2.5 குறுக்கு விலை கேள்வி நிகழ்ச்சியை பார்த்தோம். 2.6 வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சிக்கு ஏற்ப தர்க்க ரீதியாக தீர்மானம் எடுக்கும் விதத்தை வந்து பார்த்தோம். இப்ப நாங்க அடுத்த விடயமா நாங்க பார்க்க போறது தான் என்ன அப்படின்னு சொன்னால், 2.7 2.7 நாங்க என்ன செய்ய போறோம்டா, நிரம்பலை தீர்மானிக்கும் அடிப்படையில நிரம்பல் கோட்டையும் நிரம்பல் விதியையும் விளக்க போறோம். அப்ப இதுல உள்ளடங்குற விடயங்கள் எல்லாம் என்னன்னு சொன்னால், இதுல உள்ளடங்குற முழுமையான விடயங்கள்டா, அப்ப நிரம்பல் சம்பந்தமா, நிரம்பல்டா என்ன என்ன சொல்றது, அப்ப நிரம்பல்னா என்னன்றதை தெளிவா விளங்கிக் கொள்ளணும். அதே மாதிரி நிரம்பல் உருவாவதற்கு தோன்றுவதற்கு அவசியமானவைகள் எதுன்னு விளங்கிக் கொள்ளணும். அதே மாதிரி நிரம்பல்ட வகைகளை நாங்க விளங்கிக் கொள்ளணும். நிறுவனம் ஒன்றிட நிரம்பல், சந்தை நிரம்பல். அப்ப நிறுவனம் ஒன்றிட நிரம்பலை தீர்மானிக்கிற காரணிகள் என்ன, சந்தையிட நிரம்பலை தீர்மானிக்கிற காரணிகள் என்ன, அதே மாதிரி நிரம்பல்ட தொழிற்பாடு அல்லது நிரம்பல்ட சார்புகளை நாங்க விளங்கிக் கொள்ளணும். நிறுவனம் ஒன்றிட நிரம்பல் சார்பு, சந்தையிட நிரம்பல் சார்பு. அதே மாதிரி நிரம்பல் விதிண்டா என்ன, நிரம்பல் விதி வந்து என்னத்தை சொல்லுது அப்படின்ற விடயத்தையும், நிரம்பல் விதியை விளக்கக்கூடிய முறைகள் அப்படின்றதையும், நிரம்பல் அட்டவணை, நிரம்பல் கோடு, நிரம்பல் சமன்பாடு மூலம் நாங்க என்ன செய்யலும், நிரம்பல் விதியை விளக்க இயலும். அதே மாதிரி நிரம்பல் விதி தொழிற்படுறதுக்கான காரணங்கள், அதிகரிக்கும் எல்லை செலவு, லாப நோக்கம். சரி, அப்ப இதெல்லாத்தையும் நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா 2.7 நாங்க சுருக்கமாக பார்க்க போறோம். ரைட். அப்ப முதலாவது விடயம் இந்த நிரம்பல். அப்ப நிரம்பல் அப்படின்னு சொன்னா குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில நிரம்பலை தீர்மானிக்கிற ஏனைய காரணி.
இதெல்லாம் என்ன சொல்றது? அப்ப நிரம்பலை தீர்மானிக்கிற ஏனைய காரணிகள் மாறாத நிலையில குறிப்பிட்ட பண்டத்திற்கு நிலவக்கூடிய பல்வேறுபட்ட விலைகளின் கீழ உற்பத்தியாளரால விற்பனை செய்ய எதிர்பார்க்கின்ற தயாராக உள்ள, இதெல்லாம் என்ன சொல்றது? விற்பனை செய்ய எதிர்பார்க்கின்ற அல்லது தயாராக உள்ள பல்வேறுபட்ட தொகைகள அளவைத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, என்ன சொல்லுவோம் அப்படின்னா நிரம்பல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நிரம்பலுக்கு இன்னொரு பேர் தான் என்னன்னு சொன்னா, நிரம்பலுக்கு இன்னொரு பேர் தான் என்னன்னு சொன்னா வளங்கள் அப்படின்னு சொல்லலாம். எப்படி? வளங்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, வளங்கள் சொன்னா அந்த வளங்கள் இல்ல, வழங்குறது, வளங்கள். சரி, நிரம்பலுக்கு இன்னொரு பேர் தான் என்னன்னு சொன்னா வளங்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, என்ன சொல்ல இயலும்? வளங்கள், வளங்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, வளங்கள் அப்படின்னு சொல்ல இயலும். நிரம்பலுக்கு இன்னொரு பேர். ரைட். சரி, அப்ப வளங்கள் அல்லது நிரம்பல் அப்படின்னா என்னென்ற விடயத்தை நாங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிடணும். ஒரு குறிப்பிட்ட காலம் இல்லைங்கன்னா அந்த காலப்பகுதியில நிரம்பலை தீர்மானிக்கிற ஏனைய காரணிகள் நிலையாயிக்கணும். அப்படியான மாறாத நிலையில குறிப்பிட்ட பண்டத்திற்கு நிலவக்கூடிய பல்வேறுபட்ட விலைகளின் கீழ உற்பத்தியாளரினால விற்பனை செய்ய தயாராக உள்ள அல்லது எதிர்பார்க்கின்ற எதிர்பார்க்கின்ற பல்வேறு தொகைகளை தான் நாங்க என்ன சொல்லுவோம்? நிரம்பல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்ப நிரம்பல் தோன்றுவதற்கு அப்ப வளங்கள் அல்லது நிரம்பல் தோன்றுவதற்கு பல்வேறுபட்ட 3 காரணங்கள் பிரதானமா இருக்குது. நிரம்பல் தோன்றுவதற்கு அவசியமான காரணிகள் 3 இருக்குது. விளங்கி நான் சொல்றது? அப்ப என்னன்னு சொன்னா, விருப்பம் அப்படின்றது விருப்பம் அப்படின்றது நிரம்பல் தோன்றுவதற்கான ஒரு காரணம். விளங்கி நான் சொல்றது? விருப்பம் அப்படின்றது. விளங்கினா 2வது விஷயம் என்னன்னு சொன்னா, வளங்கள். விளங்கி நான் சொல்றது? வளங்கள். 2வது விடயம் நிரம்பல் செய்வதற்கான ஆற்றல் அல்லது நிரம்பல்ட திட்டம். விளங்கி என்ன சொல்றது? 2வது விடயம் என்ன? வளங்கள், வளங்கள். விளங்கினா 3வது விடயம் தான் என்ன அப்படின்னு சொன்னா 3வது விடயம் தான் என்ன அப்படின்னு சொன்னால் 3வது விடயம் தான் என்னன்னு சொன்னா அந்த நிரம்பல் தோன்றுவதற்கான 3வது காரணம் நிரம்பல் செய்வதற்கான ஆற்றல். நிரம்பல் செய்வதற்கான நிரம்பல் செய்வதற்கான செய்வதற்கான ஆற்றல். செய்வதற்கான ஆற்றல். ஆற்றல். சரியா? இது 3ம் தான் என்ன அப்படின்னு சொன்னா இந்த நிரம்பல் தோன்றுவதற்கு அவசியமாக இருக்குது. அத நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரி, அப்ப அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா நிரம்பல்ட வகைகளை நாங்க தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்ப நிரம்பல்ட வகைகள் என்ன? நிறுவனம் ஒன்றுட நிரம்பல், சந்தைண்ட நிரம்பல். நிறுவனம் ஒன்றுட நிரம்பல், சந்தைண்ட நிரம்பல் அப்படின்னு சொல்லிட்டு நிரம்பலை நாங்க என்ன செய்யலும் அப்படின்னு சொன்னா நிரம்பலை நாங்க என்ன செய்யலும் அப்படின்னு சொன்னா வகைப்படுத்த இயலும். வகைப்படுத்த இயலும். சரியா? ரைட். அப்ப நிறுவனம் ஒன்றுட நிரம்பல் அப்படின்னு சொன்னா குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில குறிப்பிட்ட ஒரு பண்டத்திற்கு நிலவக்கூடிய பல்வேறுபட்ட விலைகளின் கீழ உற்பத்தியாளர் ஒருவரால விற்பனை செய்யப்படுகின்ற தொகையைத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா நிறுவனம் ஒன்றுட நிரம்பல். யாரு? உற்பத்தியாளர் ஒருவரால. விளங்கினா? அப்ப நல்லா தெளிவா விளங்கிக்கணும். நிறுவனம் ஒன்றுட நிரம்பல்னா என்ன? சந்தையின நிரம்பல்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி, ஒரு குறிப்பிட்ட பண்டம். அப்ப அப்படியான பண்டத்திற்கு நிலவக்கூடிய பல்வேறுபட்ட விலைகளின் கீழ உற்பத்தியாளர் ஒருவரால என்ன செய்யறது? விற்பனை செய்ய எதிர்பார்க்கப்படுகின்ற தொகைகளை தான் நாங்க என்ன சொல்லுவோம்? நிறுவனம் ஒன்றோட நிரம்பல். விலை என்ன சொல்றது? விலை என்ன சொல்றது? அப்ப அத நீங்க என்ன செய்யணும்? உதாரணமா என்ன? அந்த விற்பனைக்காக நெல் உற்பத்தி செய்யும் விவசாயி ஒருவர். அத சொல்லிருங்க. விவசாயி ஒருவர். ரைட். அத சொல்லிடலாம். அப்ப இப்படியான நிறுவனம் ஒன்றுட நிரம்பல தீர்மானிக்கிற காரணிகள் என்ன? இப்படியான நிறுவனம் ஒன்றுட நிரம்பல தீர்மானிக்கிற காரணிகளை தெளிவா விளங்கிக்கணும். விலை என்ன சொல்றது? அப்ப சொல்லுங்க பாப்போம். நிறுவனம் ஒன்றுட நிரம்பல தீர்மானிக்கிற காரணிகள். குறிப்பிட்ட பொருளின் விலை, தொடர்புபட்ட பொருளின் விலை, மூலப்பொருட்களின் விலை, தொழில்நுட்பம், அரச கொள்கைகள், எதிர்பார்ப்பு, சந்தையில் உள்ள உற்பத்தியாளர்களின் எண்ணிக்கை, ஏனைய காரணிகள். வெரி குட். விலைனா அப்ப எல்லாமே நீங்க எக்ஸாமுக்கு ரெடியாவே வச்சிருப்பீங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் நீக்குது. சரியா? குறித்த பண்டத்தின் விலை, தொடர்புடைய பண்டத்தின் விலை, மூலப்பொருட்களின் விலை, தொழில்நுட்பம், விளங்கினா உற்பத்தியாளர்களுடைய எதிர்பார்க்கை, அரசாங்கத்தின் கொள்கை, பல்வேறு காரணிகள். பல்வேறு காரணிகள். இப்ப 2வது விடயம்
விளங்கினா நிரம்பலோட வகையில இரண்டாவது வகை தான் என்ன? சந்தைன நிரம்பல். சந்தைன நிரம்பல். அப்ப சந்தைன நிரம்பல் அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதி, ஒரு குறிப்பிட்ட ஒரு பண்டம், அப்படியான பண்டத்துக்கு நிலவக்கூடிய பல்வேறுபட்ட விலைகளின் கீழ சந்தையில உள்ள உற்பத்தியாளர்கள் அனைவரினாலும் என்ன சொல்றது? சந்தையில உள்ள உற்பத்தியாளர்கள் அனைவரினாலும் விற்பனை செய்ய எதிர்பார்க்கின்ற மொத்த தொகையைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? சந்தைண்ட நிரம்பல். சந்தைண்ட நிரம்பல். விலை என்ன சொல்றது? அப்ப தனிநபர்களோட நிரம்பலை கூட்டுறதன் மூலம் என்ன செய்யலும் அப்படின்னு சொன்னா சந்தைண்ட நிரம்பலை கணிப்பிடலும். சந்தைண்ட நிரம்பலை கணிப்பிடலும். விலை என்ன சொல்றது? ரைட். இப்படியான சந்தையின நிரம்பலை தீர்மானிக்கிற காரணிகள் 8 காரணிகள் இருக்குது. அந்த நிறுவனம் ஒன்றுட நிரம்பலை தீர்மானிக்கும் காரணிகளோட ஒரே ஒரு காரணி வந்து இன்க்ளூட் ஆக போகுது. அந்த காரணி என்ன? அந்த காரணி என்ன? குறிப்பிட்ட நிறுவனம் இல்ல. நிறுவனம் ஒன்றுட நிரம்பலை தீர்மானிக்கும் காரணிகள்ல வார விடயங்கள் இருக்குதானே. அந்த விடயங்களோட சந்தை நிரம்பலை தீர்மானிக்கும் காரணிகள்ல வார அந்த விடயங்கள் ஒரே ஒரு விடயம் அதிகமா வரப்போகுது, மேலதிகமா வரப்போகுது. அந்த விடயம் என்ன? அந்த காரணி என்ன? உற்பத்தியாளரின் எண்ணிக்கை. வெரி குட். விலை என்ன சொல்றது? உற்பத்தியாளர்களோட எண்ணிக்கை. இதுதான் என்னது? நிறுவனம் ஒன்றோட நிரம்பலோட சந்தைண்ட நிரம்பலை நாங்க ஒப்பிட்டு பாக்குற டைம்ல மேலதிகமா வார ஒரே ஒரு விடயம் என்னது? உற்பத்தியாளருடைய எண்ணிக்கை. அப்ப அடுத்த விடயம் எல்லாம் என்ன? குறிப்பிட்ட பண்டத்தோட விலை, தொடர்புடைய பண்டங்களோட விலை, மூலப்பொருட்களோட விலை, தொழில்நுட்பம், உற்பத்தியாளர்களுடைய எதிர்பார்க்கை, அரசாங்கத்தின் கொள்கைகள், விளங்கினா ஏனைய காரணிகள். அப்ப மேலதிகமா வருது என்ன? உற்பத்தியாளர்களுடைய எண்ணிக்கை. ஏன்னா உற்பத்தியாளர்கள் தனிநபர்களோட நிரம்பலை கூட்டுறதின் மூலம் தானே நாங்க சந்தையில நிரம்பலை எடுக்க போறோம். அப்ப சந்தையில எத்தனை உற்பத்தியாளர்கள் காணப்படுறாங்க அப்படின்றத வச்சுதான் நாங்க சந்தை நிரம்பலை தீர்மானிப்போம். சந்தை நிரம்பலை தீர்மானிப்போம். என்ன சொல்றது? அதே தான் அந்த சந்தை நிரம்பலை தீர்மானிக்கிற காரணிகளுக்குள்ள எக்ஸ்ட்ரா ஒரு விடயம் இருக்கும். ரைட். அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கி கொள்ளணும். இப்ப உதாரணமா சரி, இப்ப வந்து பிரைஸ் வந்து உங்களுக்கு தரப்படுது. பிரைஸ் வந்து உங்களுக்கு தரப்படுது. பிரைஸ் வந்து உங்களுக்கு தரப்படுது 20ல இருந்து 40ஆக அதிகரிக்குது அப்படி. இல்லைங்கண்ணா? அதே மாதிரி எக்ஸ் பண்டத்தின் நிரம்பல். சரியா? எக்ஸ் பண்டத்தின் நிரம்பல் எக்ஸ் பண்டத்தின் சரியா? எஸ்ன்னு வச்சுக்கோமே. எக்ஸ் நிரம்பல். இல்லைங்கண்ணா? அதே மாதிரி y பண்டத்தின் நிரம்பல். சரியா? அப்ப நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளணும். இதுல எக்ஸ் பண்டத்தின் நிரம்பல் 20 ரூபாயில வந்து 100 அலகுகள். அப்ப விலை அதிகரிச்சா நிரம்பல் தொகைக்கு என்ன நடக்கும்? அதிகரிக்குமா குறைவடையுமா? அதிகரிக்கும். அதிகரிக்கும். அப்ப 200 எக்ஸ் பொருளுக்கு. அதே மாதிரி இதுல அதாவது y பொருள் நிரம்பல் வந்து 200 அதே மாதிரி 40 ரூபாய் விலையில 500 அப்படின்னு எடுப்போம். 500 எடுப்போம். இப்ப நாங்க இதுல எடுக்க போறோம் என்னண்டா சந்தைண்ட நிரம்பல் எடுக்க போறோம். சரியா? ஆகுதில்ல. அஸ்மா வீடியோ ஷோ ஆகுதில்ல சார். வீடியோ ஷோ ஆகுது இல்ல. விஷ்ணு உங்களுக்கு ஷோ ஆகுதா? இல்ல சார். Why?
இப்ப இப்ப சொல்லுங்க. ரைட். சரியா? அப்ப மார்க்கெட் சந்தைண்ட நிரம்பலை நாங்க எடுக்க போறோம். அப்ப சந்தைண்ட நிரம்பலை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா நீங்க சொல்லுங்க பாப்போம். ரூ. 20 விலையில ரூ. 20 விலையில சந்தைண்ட நிரம்பல் எவ்வளவு வரும்? 300. 300. விளங்கி நான் சொல்றது. ஏன் ஏன் எக்ஸ் பொருளை X நிரம்பல் செய்யறவன் Y பொருளை நிரம்பல செய்யறவனையும் நாங்க ரெண்டு பேரையும் கூட்ட வாரதுதான் என்ன எங்களுக்கு மார்க்கெட்ற நிரம்பல் சந்தைண்ட நிரம்பல். விளங்கி நான் சொல்றது. அதே மாதிரி ரூ. 40 விலையில நிரம்பல் எவ்வளவு? 700. 700. விளங்கி நான் சொல்றது. அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கி கொள்ளணும். சரி, அப்ப இதுக்கான வரைபடங்கள் எல்லாம் போட தெரியும். அப்ப சொல்லித் தர வேண்டிய அவசியம் இல்லை தானே? ரைட். இதெல்லாம் பேசிக்கான விஷயம் தானே? ரைட். இதெல்லாம் நாங்க வந்து தேரியில கிளியரா படிச்சுப்போம். மெயினான விஷயத்துக்கு வருவோம். அப்ப நிரம்பல் வந்து நிரம்பல்ன்ற தொழிற்பாடு அல்லது சார்பு. அப்ப நிரம்பல்ன்ற தொழிற்பாடு அல்லது சார்பு நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா 2 வகைகளாக நாங்க பிரிப்போம். எப்படி பிரிப்போம்? நிறுவனத்தின நிரம்பல் சார்பு, சந்தையின நிரம்பல் சார்பு. விளங்கி நான் சொல்றது. அப்ப நிறுவனத்தின நிரம்பல் சார்பு அப்படின்னு சொன்னா குறிப்பிட்ட பண்டம் ஒன்றுட நிறுவனத்தின நிரம்பல தீர்மானிக்கும் காரணிகளுக்கும் அதன் நிறுவன நிரம்பலுக்கும் இடையிலான தொடர்பினை வந்து சமன்பாடு மூலம் காட்டுறதை தான் நாங்க என்ன சொல்லுவோம்? நிறுவன நிரம்பல் சார்பு. எதுக்கு இடையிலான தொடர்பு? நிறுவனத்தின் நிரம்பல தீர்மானிக்கிற காரணிகளுக்கும் நிறுவனத்தின் நிரம்பலுக்கும் இடையிலான தொடர்பு. விளங்கி என்ன சொல்றது? விளங்கி என்ன சொல்றது? அப்ப உதாரணமாக இந்த QS சமன் QS சமன் சமன் இதுல பிரகட் பண்றோம். சரி, QS சமன் இதுல வந்து நாங்க என்ன செய்வோம்? பிரைஸ், அதே மாதிரி என்ன தொடர்புடைய பண்டங்களோட விலை, அதே மாதிரி வந்து என்னது என்ன காரணிகள் சொல்லிட்டு வாங்க பாப்போம். மூலப்பொருட்களின் விலை. மூலப்பொருட்களோட விலை, அதுக்கு நாங்க சோட்டா சீண்டு கொடுப்போம். வேற தொழில்நுட்பம். தொழில்நுட்பம். வேற எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்பு. வேற அரச கொள்கைகள். அரச கொள்கைகள். வேற சந்தையில் உள்ள உற்பத்தியாளர்களின் எண்ணிக்கை. அது வந்து நிறுவனம் ஒன்றுட நிரம்பலை தீர்மானிக்கிற காரணியா? இல்ல, சந்தையில இருக்கிற சந்தையில இருக்கிற ஏனைய காரணிகள். ஏனைய காரணிகள். ஓ, விலை என்ன சொல்றது? அப்ப இதுதான் வந்து என்ன சொன்னா நிறுவனம் ஒன்றுட நிரம்பல் சார்பு. நிறுவனம் ஒன்றுட நிரம்பல் சார்பு தான் என்னன்னு சொன்னா இந்த விடயம். சரி, நிறுவனத்தின் நிரம்பல் சார்பு விளங்கினா அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவா விளங்கிக்கணும். ரைட். அப்ப நிறுவனத்தின் நிரம்பல் சார்பு விளங்கிச்சுன்னு சொன்னா அடுத்ததாக நாங்க என்ன செய்ய போறோம்? ஒரு சந்தையின நிரம்பல் சார்பு எடுக்க போறோம். சந்தையின நிரம்பல் சார்புனா என்னன்றதை விளங்கிக் கொள்ளணும் தானே? இப்ப சந்தையின நிரம்பல் சார்பு அப்படின்னு சொன்னா குறிப்பிட்ட பண்டம் ஒன்றுட சந்தை நிரம்பல தீர்மானிக்கிற காரணிகளுக்கும் அதன் சந்தை நிரம்பலுக்கும் இடையிலான தொடர்பை சமன்பாடொன்றின் மூலம் காட்டுவதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா சந்தையிட நிரம்பல் சார்பு. அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? இதை அப்படியே கொப்பி பண்றோம். விளங்கினா இதை அப்படியே கொப்பி பண்றோம். சரி, கொப்பி பண்ணி நாங்க வந்து இதுல பேஸ்ட் பண்ணி விட்டுரும். அப்ப இடையில எங்களுக்கு பிரதானமாக வார அந்த சந்தையின் நிரம்பல் சார்பை தீர்மானிக்கிற இன்னொரு காரணி என்ன? சந்தையில் உள்ள உற்பத்தியாளர்களின் எண்ணிக்கை. சந்தையில் உள்ள உற்பத்தியாளர்களோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லுவோம். விளங்கி நான் சொல்றது இதுகள் தான் என்ன அப்படின்னு சொன்னா என்று சொன்னால் சரியா என்ன அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து என்னது சந்தைண்ட நிரம்பல் சார்ப தீர்மானிக்கிற காரணிகள். சந்தைண்ட நிரம்பல் அதாவது சந்தைண்ட நிரம்பல் சார்பு தீர்மானிக்கிற காரணி இல்ல, சந்தைண்ட நிரம்பல் சார்பு. ரைட். சந்தைண்ட நிரம்பல் சார்பு. அப்ப சந்தைண்ட நிரம்பல் சார்புண்டா என்ன? தனிநபர்களோட அதாவது என்னது
நிறுவனத்தின் நிரம்பல் சார்புண்டா என்னன்றதை நீங்க என்ன செய்யணும்டா தெளிவாக விளங்கி கொள்ளணும். ரைட். அப்ப அடுத்த கட்டமாக நாங்க வாரோம் என்னன்னு சொன்னால், அடுத்த கட்டமாக நிரம்பல் விதி. நிரம்பல் விதி. சரி, நிரம்பல் நிரம்பல் விதி. நிரம்பல் விதி. சரி, நிரம்பல் விதி. அப்ப நிரம்பல் விதி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில நிரம்பல தீர்மானிக்கிற காரணிகள் ஏனைய காரணிகள் விலை தவிர்ந்த ஏனைய காரணிகள் மாறாத நிலையில குறிப்பிட்ட பண்டத்திற்கும் அதன் நிரம்பல் தொகைக்கும் இடையில நேர்க்கணிய தொடர்பு. குறிப்பிட்ட பண்டத்தின் விலைக்கும் അതിന്റെ கேள்வி தொகைக்கும் இடையில நேர்க்கணிய தொடர்பு ஒன்று காணப்படும். விளங்கினா சொல்றது, நேர்க்கணிய தொடர்பு ஒன்று காணப்படும். விலைக்கும் அதன் குறிப்பிட்ட பண்டத்தின் விலைக்கும் அதன் நிரம்பல் தொகைக்கும் இடையில நேர்க்கணிய தொடர்பு காணப்படுறது தான் என்ன அப்படின்னு சொன்னா இந்த நிரம்பல் விதி சொல்லுது. விளங்கினா சொல்றது, நிரம்பல் விதி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்ப நிரம்பல் விதி விளங்கிச்சு அப்படின்னு சொன்னா உதாரணமா என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, விலை அதிகரிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் ரைட், விலை அதிகரிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் நிரம்பல் தொகை வந்து QD வந்து என்ன நடக்கும்? QD வந்து என்ன நடக்கும்? அதிகரிக்கும். விளங்கினா சொல்றது, QD வந்து என்ன நடக்கும்? அதிகரிக்கும். அப்ப நிரம்பல் தொகைன்றது அதிகரிச்சு அப்படின்னு சொன்னா QD அப்படின்றது என்ன நடக்கும்? அதிகரிக்கும். QS தானே சார்? சரி, சாரி, QSன்றது என்ன நடக்கும்? அதிகரிக்கும். சரியா? ரைட். QS வந்து என்ன நடக்கும்? அதிகரிக்கும். அதே மாதிரி மாத்தி யோசிங்க. QD அதாவது என்னது? விலை வந்து குறைவடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, பிரைஸ் வந்து குறைவடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்? நிரம்பல் குறைவடை. நிரம்பல் வந்து என்ன நடக்க போகுது? குறைவடைய போகுது. நிரம்பல் வந்து என்ன நடக்க போகுது? குறைவடைய போகுது. QS என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் ரைட், QS என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் குறைவடையும். ரைட், குறைவடையும். இதைத்தான் சொல்லுது என்னன்னு சொன்னா இந்த நிரம்பல் விதி. ரைட். இப்ப அடுத்த விஷயத்துக்குள்ள வாரோம். என்னது? அப்ப நிரம்பல் விதின்றா என்னன்னு விளங்கிட்டானே. இப்படியான நிரம்பல் விதியை நாங்க 3 முறைகள்ல நாங்க காட்டலாம். விளங்கினா, அட்டவணை முறை, நிரம்பல் கோடு வளைகள், நிரம்பல்ன்ற சமன்பாடு. விளங்கினா, அப்ப அட்டவணை முறை வந்து உங்களுக்கு சிம்பிளா தெரியும். என்னது? நாங்க பிரைஸும் QD அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் பிரைஸ், அதே மாதிரி QS அப்படின்னு எடுத்தோம்னு சொன்னால் இப்ப பிரைஸ்ல வந்து 10 பூஜ்ஜியம், அதே மாதிரி 10, அதே மாதிரி 20, அதே மாதிரி 30, அதே மாதிரி 40 அப்படின்னு சொல்லி போட்டு என்ன செய்யுது? பிரைஸ் வந்து அதிகரிச்சு கொண்டு போகுது. அப்ப அதிகரிச்சு கொண்டு போகுது அப்படின்னு சொன்னால் அப்ப நாங்க QS நாங்க எடுப்போமே. QS வந்து இதுல என்ன? 0 ஆயிக்கும். அதே மாதிரி இதுல வந்து அதிகரிக்க போகுது, விலை அதிகரிக்கிற டைம்ல அதிகரிக்க போகுது. ஒரு உதாரணத்துக்கு என்ன எடுப்போம்? 100 எடுப்போம். அதே மாதிரி வந்து விலை அதிகரிக்குது, QS வந்து அதிகரிக்க போகுது, 200 எடுப்போம். அதே மாதிரி 300 எடுப்போம். அதே மாதிரி 40 ஆகிற டைம்ல 400 எடுப்போம். அப்ப விலை அதிகரிக்கிற டைம்ல QS என்ன நடக்குது? அதிகரிக்குது. விளங்கினா சொல்றது, இதுதான் வந்து என்னன்னு சொன்னா அட்டவணையிட முறை. விளங்கினா, அப்ப நிரம்பல் கோடுகள் சின்ன விஷயம். சரியா? அப்ப நிரம்பல் கோட்டுண்ட முறையில நாங்க பார்க்க போனா பாருங்க, நிரம்பல் கோடு எப்படி வரும்? இந்த இப்படியாக வரும். விளங்கினா சொல்றது, அப்ப இதுல வந்து 0, 0, இதுல விலையச்சு, இதுல தொகையச்சு. சரியா? QS. விளங்கினா சொல்றது, அப்ப இதுல வந்து நாங்க 10 அப்படின்னு எடுத்தோம்டா இதுல வந்து என்ன நடக்க போகுது? 100 வரப்போகுது. விளங்கினா சொல்றது, அதே மாதிரி இதுல 20 எடுத்தோம்டா இதுல வந்து என்ன நடக்க போகுது? 200 அப்படின்னு வரப்போகுது. விளங்கினா சொல்றது, இது வந்து பேசிக்கான விஷயம். சரி, அப்படின்னு வந்து நீங்க என்ன செய்யலும் எல்லாத்துக்குமே போட்டுக்கொள்ள இயலும். ரைட். இப்ப நாங்க அடுத்த விஷயத்துக்கு வரும், மெயினான விஷயத்துக்கு வருவோம்.
நிரம்பல் சமன்பாடு. அப்ப நிரம்பல் சமன்பாட்டுல இதான் மெயினான விஷயம். இப்ப நிரம்பல் சமன்பாட்டுல உங்களுக்கு தெளிவா விளங்கிக் கொள்ளணும். நிரம்பல் சமன்பாடு நிரம்பல் சமன்பாடு. அப்ப நிரம்பல் சமன்பாட்டுல நல்லா விளங்கிக்கணும். QS சமன் A சக BP. QS சமன் A சக BPன்றது தான் இந்த நிரம்பல் சமன்பாட்டுல வார விடயம். சரியா? நிரம்பல் சமன்பாட்டுல வாரம் QS சமன் A சக BP. இதெல்லாம் நான் சொல்றது. அப்ப QS எதை குறிக்குது? நிரம்பல் தொகையை குறிக்குது. ஏ வந்து என்ன ஏ வந்து எதை குறிக்குது? விலை பூச்சியமாகிக்கிற டைம்ல நிரம்பல் தொகைன்ற அளவை குறிக்குது. விளங்கி நான் சொல்றது. நிரம்பல் செய்யற அளவு எவ்வளவுன்னு குறிக்குது. பி வந்து என்னத்தை குறிக்குது? நிரம்பல் கோட்டுண்ட தலைகீழ் அல்லது சாய்கீழ் வடிவத்தை சரிவை, நிரம்பல் கோட்டுண்ட சரிவை வந்து குறிக்குது. அப்ப பிய நாங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா, பிய நாங்க கண்டுபிடிக்க போறோம்டா, பிக்கான சமன்பாடு என்ன? பிய கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பிக்கான சமன்பாடு என்ன? எப்படி? டெல்டா P இன் கீழ் டெல்டா QS. டெல்டா P இன் கீழ் டெல்டா QS இல்ல, டெல்டா QS இன் கீழ் டெல்டா P. டெல்டா QS இன் கீழ் டெல்டா P. விளங்கி நான் சொல்றது. டெல்டா QS இன் கீழ் டெல்டா QS இன் கீழ் டெல்டா P. டெல்டா P. இப்படித்தான் நாங்க என்ன செய்வோம்? இந்த பியை வந்து நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா கணிப்பிடுவோம். விளங்கி நான் சொல்றது. அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக்கணும். அப்ப பிரெயின் சொல்றது குறித்த பண்டத்தின் விலையை நாங்க என்ன சொல்லுவோம்? ரைட். அப்ப இதெல்லாம் வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கி கொள்ளணும். சரியா? ரைட். அப்ப இதுல வந்து ரைட். அப்ப நிரம்பல் கோட்டுண்ட தொகையச்ச வெற்ற புள்ளி. உதாரணமான ஆரம்பத்துல உங்களுக்கு வந்து சொல்லி தந்த விடயம் தான் நம்ம ஒருக்கா சொல்றேன். இப்ப வந்து நிரம்பல் கோட்டுண்ட தொகையச்ச வெட்டும் இடங்களை அடிப்படையாக கொண்டு நிரம்பல் சமன்பாடு 3 வகைகளை கொண்டிருக்குது. நிரம்பல் சமன்பாடு எத்தனை வகைகளை கொண்டிருக்குது? 3 வகைகளை கொண்டிருக்குது. விளங்கி நான் சொல்றது. நிரம்பல் கோடு இப்படியாக போறது, நிரம்பல் கோடு இப்படியாக போறது, பூஜ்ஜியத்தின் ஊடாக செல்றது. அப்ப பூஜ்ஜியத்தின் ஊடாக சென்றுச்சு அப்படின்னு சொன்னா என்ன வரும்? சமன்பாடு எப்படி வரும் சொன்னா Q, அதாவது ஏன்ற பெருமதிக்கு ஏதாவது ஒரு பெருமதி ஒன்று வருமா? ஏன்ற பெருமதி பூஜ்ஜியம் ஆகும். ஏன்ற பெருமதி எப்படி இருக்கும்? பூஜ்ஜியமாக காணப்படும். அப்ப QS சமன் சரி, QS சமன் நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளணும். ஏக்கு பூஜ்ஜியம் இல்ல, பிபி. ஏக்கு வந்து பெருமதி ஒன்று இல்ல, பிபி அப்படின்னு வரும். இது வந்து பூஜ்ஜியத்தின் ஊடாக செல்ற டைம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த அதாவது என்னது இந்த விலை தொகையச்ச வெட்டி செல்லுச்சு அப்படின்னு சொன்னா, தொகையச்ச நிரம்பல் கோடு தொகையச்சின் ஊடாக சென்றுச்சு அப்படின்னு சொன்னா நாங்க எப்படியாக சமன்பாடு போடுவோம் அப்படின்னு சொன்னா ஏந்த பெருமதி எப்படி இருக்கும்? பிளஸ்ல இருக்கும். நேர்பெருமதியை கொண்டிருக்கும். அப்ப QS ஏ சக பிபின்னு வரும். விலை நான் சொல்றது. அதே மாதிரி தான் இந்த 3வது சமன்பாடை பாருங்க. 3வது சமன்பாடை கோட்டை பாருங்க. 3வது கோட்டுல வந்து எப்படியான சமன்பாடு வரும் சொன்னா QS சமன் பொண்டு மாறிட்டு நாங்க பொண்டை மாத்துவோம். ரைட். QS சமன் எப்படி வரும்? சயஏன்னு வரும். ஏனது அதாவது தொகையச்சு மைனஸ்ல இருந்து போகுது. விளங்கி என்ன சொல்றது. இப்படி வரும். இப்படித்தானே போகுது. விளங்கி என்ன சொல்றது. அதால ஏன்ற பெருமதி மைனஸ்ல வரும். அப்ப இதுன்ற பெருமதி வந்து பிளஸ்ல தானே வரப்போகுது. அதாவது தான் அது என்னது? பிளஸ்ல இருக்குது. ரைட். அப்ப QS சமன் ஏ
சரியா? ஏ சய ஏ சமன் சய ஏ சக சய ஏ சக பிபி அப்படின்னு சொல்லி போட்டு என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா எங்களுக்கு இதுக்கான சமன்பாடு வரப்போகுது. விளங்கினா இப்ப 3 விடயங்களை நீங்க என்ன செய்யணும்டா தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ரைட்? இது 3ம் கிளியரா? ஓ சார். ரைட். இது 3ம் கிளியர் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் பேசிக்கான வெரி பேசிக்கான விஷயங்கள். சரியா? இதெல்லாம் கிளியர் அப்படின்னு சொன்னா இப்படியான நிரம்பல் விதி ஒன்று தொழிற்படுறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத தெளிவா விளங்கிக் கொள்ளணும். இப்ப நிரம்பல் விதி வந்து தொழிற்படுறதுக்கான காரணங்கள் வந்து நல்லா விளங்கிக் கொள்ளணும். 2 விடயங்கள் நான் உங்களுக்கு பிடிஎஃப்லையும் போட்டுகிறேன். பிடிஎஃப்லையும் உங்களுக்கு நான் போட்டுகிறேன் 2 விடயங்களையும். என்னென்ன விடயங்கள் அப்படின்னு சொன்னால் என்னது சொல்லுங்க பாப்போம். அதிகரித்து செல்லும் எல்லை அதிகரிக்கும் எடுத்துச் செலவு. அதிகரித்து செல்லும் எல்லை செலவு இலாப நோக்கம். இந்த 2 காரணத்துக்காக தான் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா நிரம்பல் விதி தொழிற்படுது. இப்ப அதிகரித்து செல்லும் எல்லை செலவு அப்படின்னு சொன்னா ஒரு பொருளோட உற்பத்தியை அதிகரிக்கிற டைம்ல குறைந்து செல்லும் எல்லை விதி காரணமாக அமைய செலவானது அதிகரிக்கும். இதனால் எல்லை செலவு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா அதிகரிக்கும். விளங்கி நான் சொல்றது? அப்ப அதிகரிக்கும் எல்லை செலவை வந்து ஈடு செய்ய விலை வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா அதிகரிக்கும். விளங்கி நான் உங்களுக்கு சொல்றது? விளங்கி நான் சொல்றது? அப்ப இதனாலதான் உற்பத்தியாளரோட ஆற்றல் அதிகரித்து நிரம்பல் தொகையும் என்ன செய்யப்படும் அப்படின்னு சொன்னா அதிகரிக்கும். சிம்பிளான விஷயம். ஒரு பொருளோட உற்பத்தியை அதிகரிக்கிற டைம்ல குறைந்து செல்லும் எல்லை விதி காரணமாக என்ன செய்யுது அமைய செலவானது அதிகரிக்கும். அமைய செலவு என்ன செய்யுது ஒரு விட்டு கொடுக்குற செலவு வந்து என்ன செய்ய போதும் அதிகரிக்குது. விளங்கினா அப்ப இதனால எல்லை செலவும் என்ன செய்யும் ஒரு பொருளை வந்து உற்பத்தி செய்யறதுக்கான எல்லை செலவும் என்ன நடக்கும் அதிகரிக்கும். அப்ப அதிகரிக்கும் எல்லை செலவை ஈடு செய்ய விலையை அதிகரிக்கின்றதால உற்பத்தியாளர்களோட ஆற்றல் வந்து என்ன செய்யும் அதிகரித்து நிரம்பல் தொகையும் வந்து என்ன செய்யும் சொன்னா அதிகரிக்கும். விளங்கினா இது வந்து தான் என்ன இந்த நிரம்பல் விதி தொழிற்படுறதுக்கான முதலாவது காரணம். 2வது காரணம் லாப நோக்கம். ஒரு பொருளோட விலையை நாங்க அதிகரிக்கிற டைம் எங்கள்ட இலாபத்தின் அளவு அதிகரிக்குமா இல்லையா? இல்லையா? விளங்கி நான் சொல்றது? அப்ப லாபத்தின் அளவு அதிகரிக்கிறதால உற்பத்தியாளரோட விருப்பம் என்ன செய்யும் அதிகரிக்கும். அப்ப விருப்பம் அதிகரித்து நிரம்பல்ட தொகை வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா அதிகரிக்கும். ஏன் வந்து லாபம் அதிகரிக்கிறதால அவன் வந்து என்ன செய்வான் ஊக்கப்படுத்தப்பட்டு அவன் என்ன செய்வான் இன்னும் பொருட்கள் சேவைகளை வந்து உற்பத்தி செய்வான். அப்ப உற்பத்தி செய்யறான் அப்படின்னு சொன்னா நிரம்பல் தொகை வந்து அதிகரிக்கும். எனவே கூடிய லாபத்தை தர்ற பண்டத்தை உற்பத்தியை நோக்கி வள ஒதுக்கீடு வந்து என்ன செய்யும் சொன்னா இடம்பெறும். கிளியரா? ஆம் சார். ரைட். அது வந்து நீங்க தெளிவா விளங்கிக்கொள்ளணும். ரைட். இது முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா நாங்க அடுத்த விஷயமா வாரோம் நிரம்பல் தொகை மாற்றமும் நிரம்பல் மாற்றமும். சரியா? சிம்பிளான விஷயம். 2:8 நிரம்பல் தொகை மாற்றம் நிரம்பல் மாற்றம். அப்ப நிரம்பல் தொகை மாற்றம் அப்படின்னு சொல்ல போகல நிரம்பல் தொகை மாற்றம் அல்லது நிரம்பல் ரெண்டுமே வந்து வேற வேற விடயம். நிரம்பல் தொகை மாற்றம் நிரம்பல் மாற்றம் அப்படின்றது ரெண்டுமே வேற வேற விடயம். அப்ப நிரம்பல் மாற்றம் அப்படின்றது இதுல நான் சோட்டா போட்டிறேன் பாருங்க. நிரம்பல் தொகை மாற்றம் நிரம்பல் மாற்றம். நிரம்பல் தொகை மாற்றம் 2 வகைப்படும் நிரம்பல் நீட்டம் நிரம்பல் ஒடுக்கம். நிரம்பல் மாற்றம் 2 வகைப்படும் நிரம்பல் அதிகரிப்பு நிரம்பல் குறைவு. ரைட். இப்போ முதலாவது விடயம் நாங்க பார்க்க போறோம் நிரம்பல் தொகை மாற்றம். அப்ப நிரம்பல் தொகை மாற்றம் அப்படின்னு சொன்னால் நிரம்பல் தொகை மாற்றம் அப்படின்னு சொன்னால் நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில நிரம்பல வந்து பாதிக்கிற ஏனைய காரணி மாறாத நிலையில நிரம்பல தீர்மானிக்கிற ஏனைய காரணி மாறாத நிலையில குறிப்பிட்ட பண்டத்தின் விலை மாற்றம் அடைவதற்கேற்ப அதன் நிரம்பல் தொகையில ஏற்படும் மாற்றத்தை தான் நாங்க என்ன சொல்லுவோம் நிரம்பல் தொகை மாற்றம். நிரம்பல் தொகை மாற்றம். விளங்கி நான் சொல்றது நிரம்பல் தொகை மாற்றம். விளங்கினா அப்ப நிரம்பல் தொகை மாற்றத்தை நாங்க என்ன செய்ய போறோம் 2 வகைகளாக நாங்க என்ன செய்ய போறோம் வகைப்படுத்த போறோம். என்னது நிரம்பல் நீட்டம் நிரம்பல் ஒடுக்கம். நிரம்பல் நீட்டம் நிரம்பல் ஒடுக்கம் அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்வோம்டா நிரம்பல் தொகை மாற்றத்தை 2 வகைகளாக வகைப்படுத்துவோம். சரி? ரைட். இப்ப முதலாவது விடயம் நிரம்பல் நீட்டம்டா என்னன்றதை பார்க்க போறோம். நிரம்பல் நீட்டம் அப்படின்றா என்னன்றதை பார்க்க போறோம். சரி? அப்ப நிரம்பல் நீட்டம் அப்படின்னு சொன்னால் நிரம்பல தீர்மானிக்கிற ஏனைய காரணி மாறாத நிலையில குறிப்பிட்ட பண்டத்தின் விலை அதிகரிக்கிற டைம் அதன் நிரம்பல் தொகை அதிகரிக்கிறது. விலை அதிகரிக்கிற டைம்ல நிரம்பல் தொகை அதிகரிக்கிறது. நிரம்பல் மாற்றம் நிரம்பல் மாற்றத்துல வார நிரம்பல் நீட்டம்.
என்ன சொல்றது, நிரம்பல் தொகை மாற்றத்துல இருக்கிறது தானே. இந்த நிரம்பல் தொகை மாற்றத்துல நாங்க 2 வகைப்படுத்துவோம் தானே, நிரம்பல் நீட்டம், நிரம்பல் ஒடுக்கம். அப்ப நிரம்பல் நீட்டம் அப்படின்னு சொன்னா என்னது, நிரம்பலை தீர்மானிக்கிற ஏனைய காரணி மாறாத நிலையில ஒரு குறிப்பிட்ட பண்டத்தின் விலை அதிகரிக்கிற டைம்ல அதன் தொகை என்ன செய்யறது, அதிகரிக்கிறத நாங்க என்ன சொல்லுவோம், நிரம்பல் நீட்டம். என்ன சொல்றது ரைட். அதே மாதிரி நிரம்பல் ஒடுக்கத்தை பார்க்க போறோம். நிரம்பல் ஒடுக்கம் அப்படின்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம், அதுக்கு எதிர்மாறான கருத்து என்னது, நிரம்பலை தீர்மானிக்கிற ஏனைய காரணி மாறாத நிலையில குறிப்பிட்ட பண்டத்தின விலை குறைவடைய அதன் நிரம்பல் தொகை வந்து குறைவடைகிறத நாங்க என்ன சொல்லுவோம், நிரம்பல் ஒடுக்கம். நிரம்பல் ஒடுக்கம். என்ன சொல்றது அதை வந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா தெளிவாக விளங்கிக்கணும். அப்ப நிரம்பல் நீட்டத்தையும் நிரம்பல் ஒடுக்கத்தையும் ஒரு வரைபடம் மூலம் நாங்க காட்ட போனோம். வரைபடம் மூலம் நாங்க காட்ட போனா பாருங்க, இப்ப நான் ஷேர் பண்ணிக்கிறது கிளியரா விளங்குதா? சார் வேர்ட் டாக்குமெண்ட் ஷேர் பண்ணிடுறேன், விளங்குது தானே? இல்ல சார். எது பிடிஎஃப் விளங்குது? அப்ப ஓ ரைட். இப்ப கிளியரா? சார் ரைட். இப்ப நாங்க நிரம்பல் நீட்டத்தையும் நிரம்பல் ஒடுக்கத்தையும் பார்க்க போறோம். சரி, விலையச்சு, தொகையச்சு, விளங்கினா நிரம்பல் கோடு இப்படி வரப்போகுது. நிரம்பல் கோடு வரப்போகுது. இப்ப இதுல வந்து பிரைஸ் 1 QS 1 அப்படின்னு இதுல வந்து இப்படி நாங்க 3 கோடையும் எடுப்போமே, நிரம்பல் நீட்டத்தையும் நிரம்பல் ஒடுக்கத்தையும் ஒரே இதுல பார்ப்போமே, ஒரே படத்துல. ரைட். இது வந்து நிரம்பல் வந்து அதிகரிப்பு, இது நிரம்பல் குறைவு. நிரம்பல் குறைவு, நிரம்பல் அதிகரிப்பு. என்ன சொல்றது அப்ப பிரைஸ் 1 இதுல பி பி பிரைஸ்னு சும்மா எடுப்போம். அதே மாதிரியானது பிரைஸ் 2 ரைட், QS2. என்ன சொல்றது, அப்ப நாங்க என்ன செய்ய போறோம், நிரம்பல் என்ன செய்யுது, நிரம்பல் தொகை வந்து என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா அதிகரிக்குது. அதைத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம், நிரம்பல் நிரம்பல் நீட்டம். நீட்டம். என்ன சொல்றது, அதே மாதிரி நிரம்பல் தொகை வந்து என்ன செய்ய போகுதோ, விலை குறைவடைய நிரம்பல் தொகை வந்து என்ன செய்யுது, குறைவடையுது. இதைத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம், நிரம்பல் ஒடுக்கம். நிரம்பல் ஒடுக்கம். விளங்கினா நிரம்பல் ஒடுக்கம். அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரி, இப்ப அடுத்த விஷயத்தை நாங்க பார்க்க போறோம். சரியா, அடுத்த விஷயத்தை நாங்க பார்க்க போறோம் என்னண்டா நிரம்பல் மாற்றம். இப்ப நிரம்பல் தொகை மாற்றத்தை நாங்க பார்த்தோம் தானே, இப்ப நிரம்பல் மாற்றத்தை பார்க்க போறோம். நிரம்பல் மாற்றத்தை நாங்க பார்க்க போறோம். நிரம்பல் மாற்றம். நிரம்பல் மாற்றம். சரியா, அப்ப நிரம்பல் மாற்றம் அப்படின்னு சொன்னா வளங்கள் மாற்றம் அப்படின்னு சொல்றது. இல்லைங்கன்னா ரெண்டும் ஒரே கருத்தை தான் பூர்த்தி நிக்குது. அப்ப நிரம்பல் மாற்றம் அப்படின்னு சொன்னா குறிப்பிட்ட காலப்பகுதியில குறிப்பிட்ட பண்டத்தின் விலை மாறாத நிலையில அதன் நிரம்பலை தீர்மானிக்கிற ஏனைய காரணிகள் மாற்றம் அடைவதன் காரணமாக குறித்த பண்டத்தின் நிரம்பல் மாற்றம் அடைகிறது. என்ன சொல்றது, அப்ப அதன் விலை வந்து எப்படி இருக்கும், நிரம்பல் மாற்றத்துல விலை எப்படி இருக்கும், நிலையாக இருக்கும், மாறாத நிலையில இருக்கும். என்ன சொல்றது, அப்ப மாறாத நிலையில அதன் நிரம்பலை தீர்மானிக்கிற ஏனைய காரணி. அப்ப நிரம்பலை தீர்மானிக்கிற ஏனைய காரணிகளை சொல்லுங்க பாப்போம். தொடர்புடைய பண்டத்தின் விலை, மூலப்பொருட்களின் விலை, தொழில்நுட்பம், எதிர்பார்ப்பு, அரச கொள்கை, சந்தையில் உள்ள உற்பத்தியாளர்களின் எண்ணிக்கை, ஏனைய காரணி. வெரி குட். விளங்கினா இப்படியான இந்த நிரம்பலை தீர்மானிக்கிற ஏனைய காரணிகளோட மாற்றம் காரணமாக தான் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா
பண்டத்தின் நிரம்பல் மாற்றம் அடைகிறது. அதான் நாங்க என்னன்னு சொல்லுவோம் நிரம்பல் மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இப்படியான நிரம்பல் மாற்றத்தை நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா 2 வகைகளாக வகைப்படுத்த போறோம். நிரம்பல் அதிகரிப்பு, அதே மாதிரி நிரம்பல் குறைவு அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா 2 வகைகளாக நாங்க வகைப்படுத்த போறோம் இந்த நிரம்பல் மாற்றத்தை. நான் ஷார்ட் நோட்ஸ்லயும் உங்களுக்கு தந்திருக்கேன். அப்ப முதலாவது விடயம் பார்க்க போறோம் நிரம்பல் அதிகரிப்பு. அப்ப நிரம்பல் அதிகரிப்பு அப்படின்னு சொன்னால் நல்லா விளங்கிக்கொள்ளணும். ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில குறித்த பண்டத்தின விலை மாறாத நிலையில விலையை பிடிக்க போது நிலையாகிக்க போகுது. அதே சம்டைம் வந்து நிரம்பல் தொகை மாற்றத்துல விலையை பிடிக்கும். நிரம்பல் தொகை மாற்றத்துல விலையை பிடிக்கும் நிலையாய்க்குமா? நிலையாய்க்குமா இக்காதா? நிரம்பல் தொகை மாற்றத்துல விலை வந்து நிலையாய்க்குமா ஏனைய காரணிகள் நிலையாய்க்குமா? நிரம்பலை தீர்மானிக்கிறேன். ஏனைய காரணிகள். சரியோ? என்ன சொல்றது? ஏனைய காரணிகள் நிலையாய்க்கும். சரி. அப்ப இப்ப நிரம்பல் அதிகரிப்பு அப்படின்னு சொன்னா என்னன்றதை பார்க்க போறோம். இப்ப நிரம்பல் அதிகரிப்பு அப்படின்னு சொன்னா குறிப்பிட்ட காலப்பகுதியில குறித்த பண்டத்தின் விலை மாறாத நிலையில அதன் நிரம்பலை தீர்மானிக்கிற ஏனைய காரணிகள்ல ஏற்படுற சாதகமான மாற்றம். என்ன சொல்றது? சாதகமான மாற்றம் அப்படின்னு சொன்னால் என்னதுன்னு சொன்னா அப்ப உதாரணமா தொடர்புடைய பண்டத்தின் விலை வந்து குறைவடைகிறது, தொழில்நுட்பம் வந்து முன்னேற்றம் அடைகிறது, மூலப்பொருட்களின் விலை குறைவடைகிறது. என்ன சொல்றது? சாதகமான மாற்றம் அப்படின்னு சொல்றது. இப்படியான சாதகமான மாற்றம் காரணமாக குறித்த பண்டத்தின் நிரம்பல் அதிகரிக்கிறதை தான் நாங்க என்ன சொல்லுவோம்? நிரம்பல் அதிகரிப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நிரம்பல் அதிகரிப்பை நாங்க எப்படி காட்டுவோம்? நிரம்பல் கோட்ல எப்படி காட்ட போறோம்? சொல்லுங்க பாவம். நிரம்பல் கோடு எப்படி? விலை வல மாறாது. நிரம்பல் விலை கோடு வலப்புறம். வலப்புறம் நகரும். நிரம்பல் கோடானது எப்படி இருக்கும்? வலப்புறம் நகரும். சரியா? அப்ப இதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம்? நிரம்பல் அதிகரிப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நிரம்பல் அதிகரிப்பை ஏற்படுத்துற காரணிகள் என்னன்னு சொன்னா இந்த ஏனைய காரணிகள்ல ஏற்படுற சாதகமான மாற்றம். அப்ப ஏனைய காரணிகள்ல ஏற்படுற சாதகமான மாற்றம் அப்படின்னு சொன்னால் என்ன? தொடர்புடைய பண்டத்தின விலை குறைவடைகிறது, தொழில்நுட்பம் முன்னேற்றம் அடைகிறது, மூலப்பொருட்களின் விலை குறைவடைகிறது, அரசாங்க கொள்கை வந்து சாதகமாக அமைகிறது, நிரம்பல் வந்து அதிகரிப்புன்ற வந்து உற்பத்தியாளருடைய நோக்கம் ஒன்றாகிறது. விளங்கினா வழங்குனர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கிறது. இப்ப இதன் காரணமாக என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா நிரம்பல் கோடு வலதுபுற நகர்வை வந்து என்ன செய்யும்? வலதுபுற நகர்வை ஏற்படுத்தும். அதே மாதிரி என்னது? நிரம்பல் வந்து அதிகரிக்கும். சரி. இப்ப அடுத்த விடயம் என்னன்றா நிரம்பல் குறைவு. அப்ப நாங்க என்ன செய்வோம்? நிரம்பல் அதிகரிப்புக்கு எதிர்மாறா சொல்ல போறோம் நிரம்பல் குறைவு. அப்ப யாரு சரி சொல்லுங்க பாப்போம். நிரம்பல் குறைவுண்டா என்ன? விலை மாறாத இருக்க நிரம்பலில் செல்வாக்கு செலுத்தும் ஏனைய காரணிகள் மாற்றம் அடைவதன் காரணமாக நிரம்பல் குறைவடைந்து நிரம்பல் ரைட். கோடு இட நோக்கி நகர்வு. அப்ப ஏனைய காரணிகள்ல ஏற்படுற மாற்றம். அப்ப எப்படியான மாற்றம்? குறைவடை இல்ல குறைவடைகிறன்றத விட சாதகமான மாற்றமா பாதகமான மாற்றமா? சாதகமான மாற்றம். பாதகமான மாற்றம். என்ன சொல்றது? அப்ப ஏனைய காரணிகள்ல ஏற்படுற பாதகமான மாற்றம் காரணமாக என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா குறித்த பண்டத்தின் நிரம்பல் குறைவடைகிறதை தான் நாங்க என்ன சொல்லுவோம்? நிரம்பல் குறைவடைதல் அப்படின்னு சொல்லுவோம். நிரம்பல் குறைவடைதல் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்றது? அப்ப நல்லா விளங்கிக்கொள்ளணும். நிரம்பல் குறைவடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா நிரம்பல் கோடு வலப்புறம் நகருமா இடப்புறம் நகருமா? இடப்புறம். இடப்புறம் நகரும். இடப்புறம் நகரும். என்ன சொல்றது? அப்ப இப்படியான நிரம்பல் கோடு இடதுபுற நகர்வின என்ன சொல்றது? அல்ல நிரம்பல் குறைவின வந்து ஏற்படுத்துற காரணிகள். நிரம்பல் குறைவு அப்படின்னாலும் நிரம்பல் கோட்டுன இடதுபுற நகர்வு அப்படின்னாலும் ரெண்டும் ஒரே கருத்தை குறித்து நிக்குதா இல்லையா? ஓவா இல்லையா? ஓ. என்ன சொல்றது? அப்ப நிரம்பல் குறைவினை ஏற்படுத்துற காரணிகள் என்ன அப்படின்னு சொன்னா தொடர்புடைய பண்டங்களோட விலை அதிகரிக்கிறது, தொழில்நுட்பம் வந்து பின்னடைவு ஏற்படுறது, மூலப்பொருட்களோட விலை அதிகரிக்கிறது, அரசாங்க விலை அதிகரிக்கும் என்ற உற்பத்தியாளர்களோட என்னது எதிர்பார்க்கை. என்ன சொல்றது? அதே மாதிரி வழங்குனர்களோட எண்ணிக்கை வந்து குறைவடைகிறது. இதெல்லாம் வந்து என்ன? நிரம்பல் கோட்டை வந்து இடதுபுற நகர்வினை ஏற்படுத்தும் காரணி அல்லது நிரம்பலோட குறைவை ஏற்படுத்தும் காரணி.
விளங்கி என்ன சொல்றது, அதை வந்து நீங்க என்ன செய்யணும்னா தெளிவா விளங்கிக்கலாம். இப்ப நிரம்பலோட அதிகரிப்பை நாங்க சிம்பிளா உங்களுக்கு வரையறேன் பார்த்துக்கோங்க. நிரம்பல் அதிகரிப்பு எப்படி வரும் என்றால் வலதுபுற நகர்வு. இதைத்தான் என்ன நாங்க நிரம்பல் அதிகரிப்பு அப்படின்னு சொல்லுவோம். விளங்கினா அதே மாதிரி நிரம்பல் குறைவு அல்லது இடதுபுற நகர்வு எப்படி நாங்க செய்ய போறோம், இடதுபுற நகர்வு. சரியா, நிரம்பல் குறைதல். விளங்கினா அது வந்து நிரம்பல் மாற்றத்துக்குள்ள வராது, நிரம்பல் தொகை மாற்றத்துக்குள்ள வரும். நிரம்பல் தொகை மாற்றத்துக்குள்ள வரும். ரைட். சரி, அப்ப நிரம்பல் அதிகரிப்பு அதே மாதிரி என்ன நிரம்பல் குறைவு. சரியா, வந்து தெளிவா விளங்கிக் கொள்ளணும். ரைட். அடுத்த கட்டமாக நாங்க பார்க்க போறோம் என்னன்னா, இவ்வளவு தான் என்னன்னு சொன்னா அந்த 2.8க்குள்ள வார விடயம். இப்ப அடுத்த விஷயம் நாங்க பார்க்க போறோம். அடுத்த விஷயம் 2.9. சரியா, 2.9க்கு முந்தி நாங்க சில கேள்விகளை வந்து முடிச்சுட்டு வருவோம். சரியா, சில பாஸ் பேப்பர் கேள்விகளை பார்ட் 2 கேள்விகளை வந்து முடிச்சுட்டு வருவோம். ரைட். வாய்ஸ் கிளியர் தானே? ரைட். 2023ல பார்ட் 2ல 1வது கேள்வி வாசிங்க. ஒரு சாதாரண பொருள், ஒரு இழிவு பொருள், ஒரு கிஃபன் பொருள் என்பவற்றை வேறுபடுத்து. ரைட். என்ன கேட்கிறான்? வெயிட். ஒரு சாதாரண பொருள் கொஞ்சம் இருங்க. ஒரு இழிவு பொருள், ஒரு கிஃபன் பொருள் என்பவற்றை வந்து வேறுபடுத்தலாம். இல்லைங்களா? அப்ப 3 பொருட்களையும் வேறுபடுத்தலாம். அப்ப சாதாரண பொருள்டா என்ன, இழிவு பொருள்டா என்ன, கிஃபன் பொருள்டா என்னன்றதை நீங்க தெளிவா கொடுக்கணும். சரி, அப்ப முதலாவது விடயம் சாதாரண பொருள். அப்ப சாதாரண பொருள் அப்படின்னு சொன்னால் நுகர்வோண்ட வருமானம் அதிகரிக்கிற டைம்ல சாதாரண பொருளுக்கான கேள்வி தொகை நடக்கும். சொல்லுங்க பாப்போம். கேள்வி தொகை நடக்கும், அதிகரிக்கும். விளங்க நான் சொல்றது. அப்ப நுகர்வோண்ட வருமானம் அதிகரிக்கிற டைம்ல கேள்வி தொகை அதிகரிக்கும். அதே மாதிரி நல்லா விளங்கிக் கொள்ளணும். ரைட். அப்ப நுகர்வோண்ட வருமானம் அதிகரிக்கிற டைம்ல இந்த சாதாரண பொருளுக்கு என்னது கேள்வி தொகை அதிகரிக்கும். பொருட்களை தான் நாங்க என்ன சொல்லுவோம், சாதாரண பொருள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப வருமானம் குறைவடைந்தது அப்படின்னு சொன்னால், நுகர்வோண்ட வருமானம் குறைவடைஞ்சது அப்படின்னு சொன்னால் சாதாரண பொருளோட கேள்வி என்ன நடக்கும், கேள்வி தொகை நடக்கும். சொல்லுங்க பாப்போம். சாதாரண பொருள்னா கேள்வி தொகை என்ன நடக்கும்? குறைவடையும். விலைங்க நான் சொல்றது. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். நுகர்வோண்ட வருமானம் அதிகரிக்கிற டைம்ல நுகர்வோண்ட வருமானம் அதிகரிக்கிற டைம்ல
கேள்வி தொகை வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி வந்து என்னது, வருமானம் குறைவடைகிற டைம்ல கேள்வி தொகை குறைவடையும் பொருட்கள் தான், வீழ்ச்சி அடையும் பொருட்கள் தான் நாங்க சாதாரண பொருள் அப்படின்னு சொல்லுவோம். விளங்கினா? அப்ப இவை வந்து நேர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நெகிழ்ச்சியை கொண்டவை. அப்ப நேர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நெகிழ்ச்சி அப்படின்னு சொன்னால் என்னது, நுகர்வோண்ட வருமானத்திற்கும் கேள்வி தொகைக்கும் இடையில என்ன என்ன கணிய தொடர்பு காணப்படுது? நேர்க்கணியமா எதிர்க்கணியமா? நேர்க்கணியம். விளங்கி நான் சொல்றது. அப்ப நேர்க்கணிய வருமான சார் கேள்வி நிகழ்ச்சியை கொண்டது தான் இந்த சாதாரண பொருள். விளங்கினா? அப்ப வருமானம் அதிகரிக்கிற டைம்ல கேள்வியும் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா அதிகரிக்கும். அப்ப நீங்க இந்த ஒரு விளக்கத்தை நீங்க என்ன செய்யணும்னா அந்த சாதாரண பொருளுக்கு கொடுக்கணும். சரி. அப்ப அடுத்த விடயம் என்னன்னா இழிவு பொருள். இழிவு பொருள். அப்ப இழிவு பொருள் அப்படின்னு சொன்னால் நுகர்வோண்ட வருமானம் அதிகரிச்சா அதிகரிச்சா கேள்வி தொகைக்கு என்ன நடக்கும்? குறை குறைவடையும். விளங்கி என்ன சொல்றது? அப்ப நுகர்வோண்ட வருமானம் அதிகரிக்கிற டைம்ல கேள்வி தொகை குறைவடையும் வகையிலான பொருட்களை தான் நாங்க என்ன சொல்லுவோம், இந்த இழிவு பொருள் அப்படின்னு சொல்லுவோம். விளங்கி என்ன சொல்றது? அதே மாதிரி நுகர்வோண்ட வருமானம் குறைவடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா கேள்வி தொகை வந்து என்ன நடக்கும்? இழிவு பொருள் அதிகரிக்கும். அதிகரி அதிகரிக்கும். விளங்கி என்ன சொல்றது? அதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம், இழிவு பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இழிவு பொருட்களுக்கு வந்து வருமானம் சார் கேள்வி நெகிழ்ச்சி வந்து எதிர்க்கணியமா நேர்க்கணியமா? எதிர்க்கணி எதிர்க்கணியத்தை கொண்டிருக்கும். விளங்கி என்ன சொல்றது? வருமானம் அதிகரிக்க கேள்வி தொகை வந்து என்ன நடக்கும், வீழ்ச்சி அடையும். அப்ப இப்படியான பொருட்களை தான் நாங்க என்ன சொல்லுவோம், இழிவு பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்ப அதையும் நீங்க என்ன செய்யணும், அதுக்கான விளக்கத்தையும் கொடுக்கணும். மூன்றாவது விடயம் கிஃபன் பொருள். அப்ப கிஃபன் பொருள் அப்படின்னு சொன்னால் நாங்க சொன்னோமா இல்லையா, கிஃபன் பொருள்னா என்ன? என்ன சொல்லுங்க ஒரு பாப்போம். இழிவு இழிவு பொருள்ன்றதை தாண்டி ஒரு விடயம் நான் உங்களுக்கு நல்லா டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணினேன். என்னன்னு சொல்லுங்க பாப்போம். அதித்தி வருது சொல்லுங்க. அதிதீவிர இழிவு பொருள். ஆஹ் அதிதீவிர இழிவு பொருள் தான் நாங்க என்ன சொல்லுவோம், இந்த கிஃபன் பொருள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இழிவு பொருள் கிஃபன் பொருட்கள் வந்து இழிவு பொருட்களோட ஒரு வகை. ஆனா அந்த கிஃபன் பொருளை வந்து அதிதீவிர இழிவு பொருள் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைங்களா? அப்ப கிஃபன் பொருட்கள் விசேட வகையிலான ஒரு இழிவு பொருளாகும். விளங்கி நான் சொல்றது விளங்கி நான் சொல்றது அப்ப நல்லா விளங்கி கொள்ளணும். ஏனைய மாறாத நிலையில இவற்றின் விலைகள் வந்து அதிகரிக்கிற டைம்ல இவற்றின் கேள்வி தொகை வந்து என்ன நடக்கும்? அதிகரிக்கும். விளங்கி நான் சொல்றது அதிகரிக்கும். அதே மாதிரி அதே மாதிரி இப்ப உதாரணமா ஏனையவை மாறாத நிலையில இவற்றின் விலை வந்து குறைவடைகிற டைம்ல இதன் கேள்வி தொகை வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா குறைவடையும். அப்ப இப்படியான பொருட்களை தான் நாங்க என்ன சொல்லுவோம், கிஃபன் பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். என்ன பொருட்கள்னு சொல்லுவோம்? கிஃபன் பொருள். கிஃபன் பொருள். சரியா? அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக கொடுக்க தெரிஞ்சுக்கணும். ரைட். அடுத்த கேள்வியை வாசிங்க. ரெண்டாவது கேள்வி. சந்தை ஒரு சந்தை பொருளாதாரத்தில் விலையின் தொழிற்பாடுகளை குறிப்பிடுக. உங்களுக்கு எல்லாமே தெளிவா விளங்கும். விளங்கினா சொல்றது சிம்பிளான ஒரு கேள்வி. விளங்கினா அப்ப சொல்லுங்க பாப்போம், இல்லைன்ற தொழிற்பாடுகளை என்னென்ன தொழிற்பாடு? சமிக்ஞை வழங்கும் தொழிற்பாடு, பங்கீட்டு தொழிற்பாடு, ஊக்குவிப்பு வழங்கும் தொழிற்பாடு. ஆஹ் பங்கீட்டு தொழிற்பாடு, சமிஞ்சை வழங்குற தொழிற்பாடு, அடுத்தது என்ன, ஊக்குவிப்பு தொழிற்பாடு. இதை நோமலா விளக்கினாலும் ஓகே தான், விளக்கலாட்டியாலும் பிரச்சனை இல்லை. சரியா? ரைட். ரைட். அடுத்த கேள்வியை வாசிங்க. ஒரு நிரம்பல் வளையி நேர்க்கணிய சாய்வுடையதாக இருப்பதற்கான இரு காரணங்களை சுருக்கமாக விவரிக்குக. ரைட். நிரம்பல் வலை வந்து நேர்க்கணிய சாய்வுடையதாக இருப்பதற்கான காரணத்தை வந்து என்ன செய்யணும்னு சொன்னா சுருக்கமாக விவரிக்கட்டும். அப்ப நேர்க்கணிய சாய்வுடையதாக இருப்பதற்கான காரணம் வந்து நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, நாங்க பார்த்தோமா இல்லையா, குறைந்து செல்ற எல்லை அதிகரிக்கும் உற்பத்தி. எல்லை செலவும் வேற லாபம். ஆஹ்
இலாபம். விளங்கினா? அதெல்லாம் நாங்க என்ன செஞ்சோம்? தெளிவா பார்த்தோமா இல்லையா? இப்பதான் பார்த்தோம். ஓவா இல்லையா விஷ்ணு? ஓ சார். ஓ, அத வந்து நீங்க என்ன செய்யணும்? அத குடுத்து அதுக்கான விளக்கத்தையும் நீங்க குடுக்கணும். விளங்கி நான் சொல்றது? விலைகளோட அளவுட விளங்கி நான் சொல்றது? விலைகளோட அளவு லாபத்தின் அளவை வந்து நிர்ணயிக்கும். ஒரு பொருளுக்கு உயர் விலை நிலவும் போது உற்பத்தியாளர் அதிக அளவு நான் உற்பத்தி செய்ய தூண்டும். அவங்களோட விலை அந்த லாபத்தின் அளவு அதிகரிக்கிறதால உற்பத்தியாளர்களை வந்து ஊக்குவிக்கும். அப்ப ஊக்குவிக்கிறதால என்ன செய்வான்? அவன் வந்து நிரம்பல் செய்யறதுக்காக அதிகமாக வந்து என்ன செய்வான்? முதலீடுகளை இட்டு அவன் வந்து உற்பத்திகளை அதிகரிப்பான். அப்ப அது வந்து என்ன செய்ய போகுது? நிரம்பல் கோடு வந்து அப்ப நிரம்பல் விதி தொழிற்படுறதுக்கான காரணங்களாக நாங்க பார்த்தோம். அப்ப நிரம்பல் வலை வந்து நேர்க்கணிய சார்புடையது, நேர்க்கணிய சாய்வுடையதாக இருப்பதற்கான காரணங்கள். சரியா? அப்ப என்னது? 2 காரணங்கள் பார்த்தோமா இல்லையா? என்னென்ன காரணம்? என்னென்ன காரணம்? லாபமும் அதிகரிக்கும் இல்லை செலவு. ஆ, லாபம் அதிகரிக்கும் இல்லை செல்வம். ரைட். 4வது கேள்வி வாசிங்க. எல்லாம் பார்த்த விடயங்களை தான் நாங்க என்ன செய்றோம்? கேள்விகள்ல பார்க்கிறோம். ஒரு நேர்க்கோட்டு கேள்வி வலையே அதன் உயர் விலை வீழ்ச்சியினுள் அதிக விலை நெகிழ்வுள்ளதாகவும் குறைவான விலை வீழ்ச்சியினுள் அதிக விலை நெகிழ்வற்றதாகவும் இருப்பது ஏன்? ரைட். ஒரு நேர்கோட்டு கேள்வி வலையே அதன் உயர் விலை வீச்சினுள் அதிக விலை நெகிழ் உள்ளதாகவும் குறைவான விலை வீச்சினுள் அதிக விலை நெகிழ்வற்றதாகவும் இருப்பது ஏன் அப்படின்னு சொல்லி போட்டு கேள்வியை கேட்கிறான். ரைட். இப்ப இப்ப நாங்க விலை கேள்வி நெகிழ்ச்சி விலை கேள்வி நெகிழ்ச்சின்ற நாங்க சமன்பாடு என்ன? எங்கட சமன்பாடு என்ன? விலை கேள்வி நெகிழ்ச்சின்ற சமன்பாடு சொல்லுங்க பாப்போம். PED சமன் ம். டெல்டா கியூடி இன் கீழ் டெல்டா பி தர பி இன் கீழ் கியூடி. ரைட். இப்ப இப்படியான டெல்டா கியூடியின் கீழ் டெல்டா பி தர பி இன் கீழ் கியூடி தானே. அப்ப உயர் விலை வீழ்ச்சிக்கு அப்படின்னு சொன்னா பி இன் கீழ கியூவில் வந்து விலையின் பெருமானம் எப்படி இருக்கும்னு சொன்னா உயர்வாகவும் தொகையின் பெருமானம் வந்து குறைவாக இருக்கும். விலைங்க நான் சொல்றது எப்படியான டைம்ல உயர் விலை வீச்சிக்கிற டைம்ல விலைங்க நான் சொல்றது அதே மாதிரி குறைந்த விலை வீச்சுல விளைந்த பெருமானம் எப்படி இருக்கும்னு சொன்னா குறைவாக இருக்கும். தொகையின் பெருமானம் உயர்வாக இருக்கும். அதாவது அந்த விலை வீச்சின் அடிப்படையில அவன் சொல்றான். விலை வீச்சு அப்படின்னா என்ன? அந்த விலையின் பெருமானம் எப்படி இருக்கும்னு சொன்னா உயர்வாக இருக்கும். விலை என்ன சொல்றது? உயர் விலை வீச்சு அப்படின்னு சொன்னா விலையின் பெருமானம் உயர்வாக இருக்கும். அந்த பியின் கீழ் கியூ போடுறோம் தானே. அப்ப பியின் கீழ் கியூ போடுறோம் தானே. அந்த பி வந்து அந்த பியின் பெருமதி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா உயர்வாக இருக்கும். தொகையின் பெருமானம் குறைவாக இருக்கும். அதைத்தான் நாங்க உயர் விலை வீச்சு அப்படின்னு சொல்லுவோம். உயர் விளைவீச்சு அப்படின்னு சொல்லுவோம். விலைங்க என்ன சொல்றது? அதே மாதிரி குறைந்த விளைவீச்சு அப்படின்னு சொன்னா தீண்ட பெருமானம் எப்படி இருக்கும்னு சொன்னா குறைவாக இருக்கும். தொகைண்ட பெருமானம் எப்படி இருக்கும்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கும். விளங்கினா? இந்த ஒரு விடையை நீங்க என்ன செய்யணும்னா தெளிவா கொடுக்கணும். சரி. அப்ப டெல்டா கியூடி டெல்டா பி என்ற பெருமதி நிலையானதாக இருப்பினும் பியின் கீழ் கியூவிக்கு தானே. அந்த பியின் கீழ் கியூவிக்கு இடையிலான விகிதம் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னா உயர் விளைவீச்சுல வந்து அதிகமாகவும் குறைந்த விளைவீச்சுல குறைவாகவும் இருக்கும். விளங்கி நான் சொல்றது? ஆகவே விலை கேள்வி நெகிழ்ச்சி உயர் விலை வீச்சில் அதிகமாகவும் குறைந்த விலை வீச்சுல வந்து குறைவாகவும் காணப்படும். இப்படின்ற அந்த ஒரு விளக்கத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா சரி. அதாவது அந்த கேள்வி நெகிழ்ச்சியை வந்து அந்த பயன்படுத்தி நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா இதுக்கான ஆன்சரை கொடுக்கணும். விலை என்ன சொல்றது? என்னது? உயர் விலை வீழ்ச்சினா என்ன? விலையின் பெருமானம் உயர்வாக இருக்கிறது. குறைந்த விலை வீழ்ச்சினா என்ன? விலையின் பெருமானம் குறைவாக இருக்கிறது. விலை என்ன சொல்றது? அப்ப கியூடி அந்த பியின் கீழ கியூ பியின் கீழ கியூ தானே. தர பியின் கீழ் கியூ அந்த கியூ அதைத்தான் நாங்க எடுக்கிறோம். விளங்கினா? அப்ப அதிண்ட பெருமதியை வச்சுதான் நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா அந்த உயர்ந்த விலை வீழ்ச்சி குறைந்த விலை வீழ்ச்சி என்று சொல்றது அந்த பியின் பெருமானம் அதிகமாகிறது, பியின் பெருமானம் குறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டு பாக்குறோம். ஆனா இதுல டெல்டா கியூவின் கீழ் டெல்டா பி தானே. அது நிலையாக இருந்தாலும் சரி நிலையா தான் நிற்கும். அப்ப நிலையாக இருப்பினும் வந்து பியின் கீழ் கியூவுக்கு இடையிலான அந்த விகிதம் உயர் விலை வீச்சுல அதிகமா இருந்துச்சு சொன்னா குறைவில் வீச்சுல வந்து குறைவாக இருக்கும். விளங்கினா? ஆகவே விலை கேள்வி நெகிழ்ச்சியில உயர் விலை வீச்சிலையும் அதிகமாகவும் குறைந்த விலை வீச்சுல வந்து குறைவாகவும் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா காணப்படும். விளங்கினா? அதை வந்து நீங்க என்ன செய்யணும்டா தெளிவாக கொடுக்கணும். சரி. ரைட். இப்ப இப்ப அடுத்ததாக கொஞ்சம்
ரைட். இத வந்து இப்ப நான் வந்து இப்ப சொன்னது உங்களுக்கு விளங்கினா இல்ல விளங்கினா விளங்கலையா? விஷ்ணு கிளியரா இல்லையா? சார் ஒருக்கா திருப்பி சொல்லுங்க. ரைட். இப்ப நான் இதுக்காக நான் இந்த கேள்வி கேட்டதுக்கான ரீசன் வந்து என்ன ரீசன் சொல்றேன். ஸ்கிரீன் விளங்குதா? ஓ சார். Right. பாருங்க. நல்லா கிளியரா விளங்கிக் கொள்ளணும். கிளியராக விளங்கிக் கொள்ளணும். விலை கேள்வி நிகழ்ச்சி. ரைட். இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க என்றால் நாங்க 2 பகுதிகளாக நாங்க என்ன செய்ய போறோம்? இதை பிரிக்க போறோம். சரியா? ரைட். நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளணும் பிள்ளைகள். சரியா? இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். இதுல ஒரு விலை வருது அப்படின்றால் இதுல விலை வந்து பிரைஸ்ன்ற பெருமதி அதிகமாயிக்குமா கியூடின்ற பெருமதி அதிகமாயிக்குமா? யூடின்னு. கியூடின்ற பெருமதி அதிகமாயிக்கும். விஷ்ணு விலை. பிரைஸ் தானே உயர்வாயிக்குது. ஓவா இல்லையா? ஓ சார். ஓ சரியா? ரைட். அப்ப இதுல இந்த இடத்துல தொகை. எப்படிமா தொகை? இதுல இந்த நடுப்பகுதிக்கு மேல உள்ளத்துல எல்லாத்துலயுமே விலை வீச்சு தான் அதிகமாயிக்கும். நான் சொன்னேன் அதிக விலை வீச்சு உள்ளது. விலையின் வீச்சை பிடிக்கும் அதிகமாயிக்கும். நாங்க விலையும் தொகையும் நாங்க பாக்குறது இல்ல. இப்ப உதாரணமா இப்ப எப்படின்னு சொன்னா நீங்க நினைக்கப்படாது விலையும் தொகையும் வந்து நாங்க சேம் ஆயிக்கணும் 10க்கு 10 அப்படின்னு இல்ல. இப்ப ஒரு ரூபால வந்து 10 பொருட்களை கொள்வனவு செய்யறோம் அப்படின்னு சொன்னா இது ரெண்டும் சேம் அப்படின்னு நாங்க எடுத்துக்கொள்ளணும். விலைங்க நான் சொல்றது. அப்ப அப்படித்தான் நாங்க யோசிக்கணுமே தவிர விலையும் தொகையும் சேம் ஆயிக்கணும் அப்படின்னு இல்ல. அப்ப நீங்க விலைக்கொள்ளணும் விலை வீச்சு. விலை வீச்சு எதைத்தான் சொல்றது விலை வீச்சு. இப்ப உதாரணமா 2 ரூபான்ற இடத்துல 20 ரூபா. விளங்கி நான் சொல்றது. அப்ப விலை வீச்சு நல்லா தெளிவா விளங்கிக்கொள்ளணும். அப்ப நல்லா விளங்கிக்கொள்ளணும். இப்ப வந்து இந்த நடுப்பகுதியில ஈக்கிற மேல உள்ள ஈக்கிற எல்லா இடத்துக்கும் எப்படி ஈக்கும் சொன்னா விலை வீச்சு அதிகமாக ஈக்கும். விலை வீச்சு எப்படி ஈக்கும்? அதிகமாக ஈக்கும். அதே இந்த நடுப்பகுதியில ஈக்கிற கீழே ஈக்கிற இடத்துக்கு எல்லாத்துக்குமே எப்படி ஈக்கும்னு சொன்னா விலை வீச்சு குறைவாகும். ஏன்னு சொன்னா விலையின் வீச்சை பாருங்க குறைவாயிக்குது. ஆனா தொகை வந்து என்னது அதிகமாயிக்குதா இல்லையா? ஓவா இல்லையா? ஓ சார். விளங்கி நான் உங்களுக்கு சொல்றேன். கிளியரா? ஓ சார். அதே மாதிரி இப்ப இந்த விலையில எடுப்போமே. அப்ப இந்த விலையில பாருங்க. விலை வந்து குறைவாயிக்குது. தொகை வந்து எப்படி எவ்வளவு இதாயிக்குன்னு பாருங்க. பூஜ்ஜியத்துல இருந்து பாக்குற டைம்ல எவ்வளவு இருக்குது? பூஜ்ஜியத்துல இருந்து பாக்குற டைம்ல விலை விட தொகை வந்து என்ன அதிகமாகிறே இல்லையா? அப்ப நல்லா விளங்கணும். விலை வீச்சு இந்த ஆகிற புள்ளி நான் உங்களுக்கு ரெட் கலர் பேனையால மார்க் பண்றேன் பாருங்க. இந்த ஆகிற புள்ளிக்கு தானே இந்த புள்ளில இதுக்கு மேல வாரது எல்லாமே விலை வீழ்ச்சி. விலை வீழ்ச்சி வந்து எப்படி இருக்கும்னு சொன்னா அதிகமாக ஈக்கும். அதே மாதிரி இதுல பாருங்க இதுக்கு கீழே வாரதெல்லாம் விலை வீழ்ச்சி எப்படி இருக்கும்னு சொன்னா குறைவாக ஈக்கும். விளங்கி நான் சொல்றது. அப்ப என்ன கேஸ் என்று சொன்னா இதுல விலை வீழ்ச்சி அதிகமாகிற டைம்ல விலை கேள்வி நிகழ்ச்சியின் பெருமதி எப்படி இருக்கும்? விலை கேள்வி நிகழ்ச்சியின் பெருமதி எப்படி இருக்கும்? சொல்லும் பாப்போம். விலை கேள்வி நிகழ்ச்சியின் பெருமதி எப்படி இருக்கும்? பெருசாயிக்கும். விளங்கி நான் சொல்றது. ரைட். கிளியரா? ஓ சார்.
ஓ இதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் விலை வீழ்ச்சி பெருசாயிக்கும், அதாவது விலை கேள்வி நிகழ்ச்சி பெருசாயிக்கும். இதுக்கு கீழே உள்ளது இருக்கிறதெல்லாம் வந்து விலை கேள்வி நிகழ்ச்சி குறைவாயிக்கும். இல்லைங்கண்ணா, இதெல்லாம் சிம்பிளான விஷயம். இல்லைங்கண்ணா, தெளிவாக விளங்கி கொள்ளணும். சரி, ரைட். இந்த விளக்கத்தை வந்து நீங்க 2 முறையிலையும் நீங்க என்ன செய்யலும்னு சொன்னா கொடுக்கலும். இல்லைங்கண்ணா, அப்ப நான் வந்து அந்த இது சமன்பாட்டின் அடிப்படையில சொன்னேன் தானே. சமன்பாட்டின் அடிப்படையில அப்படின்னு சொன்னா என்ன, அதாவது என்னது கேள்வி சமன்பாடை சொல்லுங்க பாப்போம். கேள்வி, அதாவது விலை கேள்வி நிகழ்ச்சியை கண்டுபிடிக்கிறதுங்க சமன்பாடு என்ன? PED சமன் டெல்டா QD இன்குள் டெல்டா P தர P இன்குள் QD. ரைட். அதுல என்னத்தை பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா பியின் கீழே கியூடி தானேமா. அந்த பியின் கீழே கியூடியை வந்து நாங்க எப்படி சமநிலையிலையும் கண்டுபிடிப்போம், அல்லது என்னது அந்த விலை மாற்றத்தின் அளவுலையும் கண்டுபிடிப்போம் இல்லையா விஷ்ணு, அஸ்மா, ரஸ்மிலா? ரைட். அப்ப என்ன கேஸ் என்று சொன்னா நல்லா தெளிவா விளங்கிக்கணும். என்ன கேஸ் என்று சொன்னா அந்த பியின் கீழே கியூடி எடுக்கிறோம் தானே. அந்த பீன்ற இடத்துல பி வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், விளங்கி என்ன சொல்றது, பிரைஸ் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதோட விலை வீழ்ச்சி அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நல்லா தெளிவா விளங்கிக்கணும். அதுண்ட கேள்வி நெகிழ்ச்சி எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். கேள்வி நெகிழ்ச்சி எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அதே மாதிரி விலை வீழ்ச்சி வந்து குறைவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, விளங்கினா அந்த பிரைஸ் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதோட விலை வீழ்ச்சி அந்த என்னது கேள்வி நெகிழ்ச்சி எப்படி இருக்கும், கேள்வி நிகழ்ச்சி அதிகமாக வைக்கும், குறைவாக வைக்கும். சரியா, குழம்பி கொள்ளவான பிள்ளைகள். நான் இவ்வளவு கத்துறேன்னு சொன்னா உங்களுக்கு தலையில போட்டுக் கொள்றதுக்கு விஷயத்த. சரியா, திருப்பியும் என்ன செய்யப்படாது, குழம்பி கொள்ளப்படாது. சிம்பிளான விஷயம். நான் உங்களுக்கு படத்தின் மூலமும் சொல்லி தந்துகிறேன், மத்த அந்த QD அந்த சம்பந்தமாகவும் சொல்லி தந்துகிறேன். நீங்க எந்த முறையில நீங்க ஆன்சரை கொடுத்தாலும் உங்களுக்கு முழுமையான மார்க்ஸ் வந்து கிடைக்க பெறும். ரைட். இதான் வந்து என்ன, ஒரு நேர்கோட்டு கேள்வி வலை அதன் உயர் விலை வீச்சினுள்ள அதிக விலை நெகிழ் உள்ளதாகவும் குறைவான விலை வீச்சில் அதிக விலை நெகிழ்வற்றதாகவும் காணப்படுது. இல்லைங்கண்ணா, ரைட். இந்த ஆன்சரை வந்து தெளிவா கொடுக்கணும். இது கிளியரா? எந்த டவுட்டும் இல்ல தானே? ரைட், வெரி குட். சரி, அடுத்த கேள்வியை வாசிங்க. ஒரு விலை மாற்றத்தின் வருமான விளைவு, பதிலீட்டு விளைவு என்பவற்றை வரைவிலக்கணப்படுத்துக. ரைட். ஒரு விலை மாற்றத்தின் விலை என்ன கேட்கிறான், விலை மாற்றத்தின் வருமான விளைவு, பதிலீட்டு விளைவு. சரி, ஒரு விலை மாற்றத்தின் வருமான விளைவு, பதிலீட்டு விளைவு என்பவற்றை வரைவிலக்கணப்படுத்துக. ரைட். இப்போ முதலாவது விஷயம் வருமான விளைவு பார்க்க போறோம். விலைங்க நான் சொல்றது, இப்போ வருமான விளைவு அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுதோ, ஏனையவை மாறாத நிலையில, விளங்கினா ஏனையவை மாறாத நிலையில ஒரு பொருளோட விலை மாற்றம் காரணமாக மெய் வருமானம்டா என்ன, கொள்வனவு சக்தின்னு சொல்றது. மெய் வருமானம்டா என்ன சொல்றது, கொள்வனவு சக்தி. மெய் வருமானத்துல ஏற்படுகின்ற மாற்றத்தினால கேள்வி தொகையில வந்து மாற்றம் ஏற்படுது. விளங்கி என்ன சொல்றது, கேள்வி தொகையில வந்து மாற்றம் ஏற்படுது. இப்ப உதாரணமா ஒரு பொருளோட விலை வந்து குறைவடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா நுகர்வோன் அந்த பொருளை வாங்க அதிக மெய் வருமானம் இருக்கும். ஓவா இல்லையா? கொள்வனவு சக்தி அதிகமாகிக்கணும். ஒரு பொருளோட விலை குறைஞ்சா கொள்வனவு சக்தி, அந்த பொருளை கொள்வனவு செய்யறதுக்கான ஆயத்தம், அந்த கொள்வனவு சக்தி வந்து அதிகமாகிக்குமா இல்லையா? ஓம். விளங்கினா அப்ப நல்லா தெளிவா விளங்கிக்கணும். அப்ப இருக்கிறதால என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா அதுல வந்து என்ன செய்யுது, அதுல தொகைகளை வந்து கொள்வனவு செய்யறதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா பொருட்களை கொள்வனவு செய்யலாம். இல்லைங்களா, அதிகமாக வந்து கேள்வி ஏற்படுது. என்ன செய்யுது, இப்போ அந்த பொருட்களுக்கான கேள்விக்கான தொகைகள் வந்து என்ன செய்யுது, அதிகமாகுது. அப்ப நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளணும். நுகர்வோண்ட மெய் வருமானத்துல ஏற்படுற அதிகரிப்பு காரணமாக என்ன செய்யுது கேள்வி தொகை வந்து என்ன செய்யுது, அதிகரிக்குதா குறைவடையுதா? சொல்லுங்க பாப்போம். அதிகரிக்குது. இல்லைங்கண்ணா, அதை வந்து நீங்க என்ன செய்யணும், இந்த வருமான விளைவுக்கு அந்த விஷயத்தை சொல்லணும். அதே மாதிரி பதிலீட்டு விளைவை பார்க்க போறோம். அப்ப பதிலீட்டு விளைவு அப்படின்னு சொன்னால் ஏனைய
பொருள் விலைகளோட ஒப்பிடுகையில வந்து ஒரு பொருள்ட விலை மாற்றம் காரணமாக விளங்கி நான் சொல்றது சார்பு விலையில ஒரு உதாரணமா ஒரு சார்பு விலையில ஏற்படும் மாற்றம். அப்போ ஒரு பொருளுடைய விலை மாற்றம் காரணமாக அப்பொருளுடைய கேள்வி தொகை வந்து மாற்றம் அடையும். உதாரணமா ஒரு பொருளுடைய விலை வீழ்ச்சி அடைகிற டைம்ல விளங்கினா ஏனைய பொருட்களோட ஒப்பிடுற டைம்ல மலிவானதாக மாறும். விளங்கினா எப்படி மலிவானதாக இப்ப நுகர்வோன் வந்து மலிவாக மாறிய பொருளை வந்து விலை மாறாத ஏனைய பொருட்களோட என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா பதிலீடு செய்வான். விளங்கினா அப்ப உதாரணமா ஒரு பொருளுக்கான விலை வந்து குறைவடையுது. அப்ப இன்னொரு பொருளோட ஒப்பிடக்குள்ள வந்து அந்த பொருளுக்கான விலை அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா குறித்த பொருளுக்கான கேள்வி தொகை என்ன நடக்கும்? ஒரு பொருளுக்கான விலை வந்து குறைவடையுது குறைவடையுது. அப்ப இன்னொரு பொருளை வந்து அதே அந்த பதிலீட்டு ஒன்றுக்கு பதிலா ஒன்றை யூஸ் பண்றோம். இப்ப உதாரணமா ரைட் என்னது ஒரு ஐட்டல் போனும் நோக்கியா போனும். இப்ப நோக்கியா போனோட விலை வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்லுவோமே. அப்ப ஐட்டல் போனுக்கான கேள்வி தொகை நடக்கும் அதிகரிக்கும். அப்ப ஐட்டல் போனுக்கான விலை கேள்வி தொகை வந்து அதிகரிச்சு அப்படின்னு சொன்னா குறித்த போனுக்கான கேள்வி தொகை நடக்கும் குறைவடையும். விளங்கினா இதைத்தான் சொல்லுது என்னன்னு சொன்னா இந்த பதிலீட்டு விளைவு. விளங்கினா ஒரு பொருளோட விலை வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா ஏனைய பொருள்களோட ஒப்பிடுற டைம்ல அது மலிவானதாயிக்குமா இல்லையா? ஓவா இல்லையா? ஓ இப்போ இந்த பொருளை வந்து உதாரணமா ஐட்டல் நோக்கியான்னு வச்சுக்கொள்வோமே. அப்ப ஐட்டல் நோக்கியான்னு வச்சுக்கொண்டா நோக்கியாட விலை குறைவடையுது அப்படின்னு சொன்னா இப்ப ஐட்டலோட ஒப்பிடக்குள்ள நோக்கியா வந்து மலிவானதாயிக்குமா இல்லையா? ஓ விளங்கினா அப்ப அப்படியான பொருட்களை வந்து விலை மாறாத ஏனைய பொருட்களுக்காக வந்து என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா பொருட்களுடன் வந்து பதிலீடு செய்யறது தான் நாங்க என்ன சொல்லுவோம் பதிலீட்டு விளைவு அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா விளங்கிட்டா? கிளியரா? ஆம் சார். ரைட். அடுத்த கேள்வி சொல்லுங்க. அவை கேள்வி விதியுடன் எவ்வாறு தொடர்பு ரைட். அவை கேள்வி விதியோட எவ்வாறு தொடர்பு படுகின்றது அப்படின்றத கேட்கிறான். ரைட். அப்ப கேள்வி விதியோட எப்படி தொடர்பு படுது அப்படின்னு சொன்னா கேள்வி விதி அப்படின்னா என்ன சொல்லுது ஒரு ஏனையவை மாறாத நிலையில ஒரு பொருளோட விலை அதிகரிக்கிற டைம்ல விலை என்ன சொல்றது அதிகரிக்கிற டைம்ல அதன் கேள்வி தொகை என்ன நடக்கும்? குறைவடையும் குறைவடையும். இல்லைங்களா? அதே மாதிரி விலை குறைவடைகிற டைம்ல அதன் கேள்வி தொகை என்ன நடக்கும்? அதிகரிக்கும்? அதிகரிக்கும். இந்த விளக்கத்தை நீங்க கொடுத்தாலே உங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடைக்கும். விளங்கினா அப்ப அது எப்படி வந்து தொடர்பு படுன்றதை கொடுக்கறதுக்கு 2 மார்க்ஸ். அப்ப என்ன கேள்வி விதினா என்னன்றதை கொடுக்கணும். அப்ப கேள்வி விதியுடன் எப்படி தொடர்பு படுறதுன்னு குறிப்பிடுறதுக்கு நம்ம கேள்வி விதினா என்னன்றதை முதல்ல அது கொடுக்கணும். விளங்கினா சொல்றது அப்ப கேள்வி விதி வந்து வருமான விளைவு பதிலீட்டு விளைவு என்பவற்றின் ஒரு கூட்டு விளைவாக நாங்க கூறுவோம். அப்போ ஒரு பொருளோட விலை குறைவடைகிற டைம்ல அதன் கேள்வி தொகை மேற்படி இரு விளைவுகளின் காரணமாக என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா அதிகரிக்கும். ஓவா இல்லையா? ஓவா இல்லையா? ஓ விளங்கினா ஒரு பொருளோட விலை குறைவடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அதன் கேள்வி தொகை வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா 2 விளைவாலையும் அதிகரிக்கும். விளங்கினா விளங்கினா சொல்றது அதே மாதிரி ஒரு பொருளோட விலை வந்து அதிகரிச்சுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்? கேள்வி தொகை கே- கேள்- கேள்வி தொகை குறைவடையும். விளங்கினா இதைத்தான் சொல்லுது என்னன்னு சொன்னா இந்த கேள்வி விதியோட சம்பந்தப்படுத்தி நாங்க என்ன செய்யணும் இந்த 2 விடயத்தையும் எப்படியான விளைவுகள் ஏற்படுது அப்படின்றது வந்து நீங்க தெளிவாக கொடுக்க வேண்டும். சரி ரைட். அப்ப 2023ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரைட். ரைட். அப்ப நாங்க எத்தனை தேர்ச்சி மட்டங்கள் முடிச்சுக்கிறோம்? தேர்ச்சி எத்தனை? மட்டும் 2 8 வரைக்கும் முடிச்சிருக்கோம். ரைட். அப்ப நாங்க என்ன எத்தனை தேர்ச்சி மட்டங்கள் பார்க்க இருக்குது? இன்னும் 4. ரைட். இன்னும் 4 தேர்ச்சி மட்டமும் இன்னும் 2 வருஷத்தின் பார்ட் 2 கேள்வியும்
பார்க்க இருக்குது. சரியா? அப்ப நாங்க வந்து எனக்கு கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் அப்செட் ஆகிக்குது. அதால வந்து இப்ப செய்ய இயலாது. நாங்க நாளைக்கு என்ன செய்வோம்னு சொன்னா, அந்த மீதி 2 வருஷத்தின பாஸ் பேப்பரையும், பார்ட் 2 பாஸ் பேப்பரையும், அடுத்தது இந்த 4 தேர்ச்சி மட்டங்களையும் நாங்க நாளைக்கு பார்த்து முடிப்போம். சிறப்பா முடிப்போம். ஏன்னா இப்போ பார்த்து முடிக்கணும்னு நான் ஐடியா பண்ணினேன்னு சொன்னா, ஸ்பீடா பார்ப்பேன். ஏன்னு சொன்னா, ஏண்ட நலவுக்காக. ஏண்ட நலவுக்காக நான் செஞ்சேன்னு சொன்னா, உங்களோட நலவு இல்லாம போய்த்திரும். விளங்கி நான் சொல்றது? அப்போ உங்களோட நலவுக்காகவும் நான் செய்றதா இருந்தா, எனக்கு வந்து ரிலாக்ஸ் உண்டு இருக்கணும். அதால நாங்க என்ன செய்வோம்? நாளைக்கு நாங்க செய்வோம். சரியா புள்ளைகள்? ஓகே சார். ஓகே. சரி, அப்ப நாங்க இப்போதைக்கு கிளாஸை முடிச்சு கொள்வோம். நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். தேங்க்யூ சார். ஓகே ஓகே. ஓகேம்மா. ஓகே.